எனக்கு மிகவும் மனதை தொட்ட ஒரு கதையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை குறித்து இன்றைய தினத்திலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். இது ஏன் மிகவும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இது தேவன் எப்படி சமத்துவம் உள்ளவர் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டுல கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கதை. அது மட்டும் இல்லாமல், ஏதோ இந்த வேதாகமத்தில் வெறுமன ஒரு குடும்பத்தையும் அதை சார்ந்த கதைகளின் பின்னணியில் மட்டுமே அஹ், எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம நினைத்துக் கொண்டு படித்தாலும், சில சில அனுபவங்களின் மூலமாக தேவன் எப்படி ஆம், வெவ்வேறு தேசத்தாலும் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகளை கொடுத்தார். அதுவும் அவர்கள் சூழலிலே அவர்கள் இருந்த அந்த கலாச்சாரத்துக்கு மத்தியிலே அவர்களிடத்திலே தன்னுடைய அன்பான ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து அவர் கற்றுக் கொடுத்தார் என்பதையும் நாம பல அனுபவங்களின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். இது எனக்கு ஒரு மிகவும் பிடித்த ஒரு கதை. ஆதியாமம் 16வது அதிகாரத்திலே விசுவாசத்தின் தந்தை என்று நாம் ஆபிராமை குறித்தும் சாராயை குறித்தும் அநேக சமயங்களிலே படித்திருக்கிறோம். ஆனால் ஒரு எகிப்திலிருந்து அழைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கையையும் அவள் எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவள் சென்றால் தேவன் அவளை எப்படி தொட்டார் என்பதை குறித்து நாம் படிக்கலாம் என்று நான் பார்த்து கொண்டிருக்கும் போது, கிமு 1500 வருடங்களுக்கு முன்பாக ஒரு திருமண பந்தம் எப்படி இருந்தது என்பதை குறித்து நான் சில திருமண ஒப்பந்தங்களை குறித்து எடுத்து படிக்கும் பொழுது, இத்தகையல் நதிக்கரையிலே, டைகிரஸ் என்று சொல்லப்படுகிற இத்தகையல் நதிக்கரையிலே நூசி என்கிற ஒரு பட்டணத்திலே ஒரு ஒரு திருமண ஒப்பந்தத்தை பார்க்க நேரிட்டது. அங்கே அது திருமண ஒப்பந்தத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், திருமணம் ஆகும்போது மனைவிக்கு ஒரு அடிமை பெண் கொடுக்கப்படுவாள். ஒருவேளை குலிம் நினு என்று சொல்லப்படுகிற அந்த மனைவி பிள்ளை பெறாத பட்சத்திலே தன் எஜமானிக்கு அந்த அடிமை பெண் பிள்ளை பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த திருமண ஒப்பந்தத்தில் முத்திரையிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறதை கண்டெடுத்திருக்கிறார்கள். அதை விட இன்னொரு 500 வருஷத்துக்கு முன்பாக பார்த்தா, அசிரியா மாகாணத்திலே கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு ஒரு ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தம். அது இப்ப நம்ம சொல்லுவோம்ல ப்ரீனப்ஷியல் அக்ரிமெண்ட்னு, அது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட். அசிரியாவிலே அப்பொழுது இருந்த லக்கிபம் என்கிறவர் ஒரு இளவரசி, ஹத்தாலா என்ற இளவரசியை திருமணம் முடிக்கிறார். அப்ப அந்த அரசர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது அவரோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். என்ன ஒப்பந்தம்னா, நீ இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த அஷூரன் பட்டணத்துல நீ ஒரு மனைவியை எடுத்து கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா 2 வருஷங்கள் நீ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த 2 வருஷத்திலே அந்த ஹத்தாலா என்கிற மணப்பெண் பிள்ளை பெறவில்லை என்றால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அடிமை பெண்ணை வாடகை தாயாக நீ எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வாடகை தாய் அந்த ஸ்திரீ ஒரு ஆண் வாரிசை பெற்று கொடுத்து விட்டால் அவளுக்கு விடுதலை கொடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் அவள் இன்னும் அநேக பிள்ளைகளை பெற்று ஆண் வாரிசு வரும் வரை அவள் பிள்ளைகளை பெற்று தர வேண்டும் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் அவர்களுடைய உலகம்.
ஏன் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்றால், அந்த காலத்திலே ஆண்களுக்கு பல உரிமைகள் இருந்தது, பெண்களுக்கும் சில உரிமைகள் இருந்தது. அது பெண்களை ஆண்களுக்கு சமமாக பார்க்கிறதாக உரிமைகள் இல்லை. அதைவிட மோசமான நிலைமையில தான் ஒரு அடிமை பெண்ணை தன்னுடைய தேசத்திலிருந்தோ இடத்திலிருந்தோ கூட்டிக் கொண்டு அந்த திருமணத்திற்கு அந்த ஸ்திரியை ஆயத்தப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வந்த ஒரு ஸ்திரீ தான் ஆகார். குறிப்பாக சொல்ல போனோம்னா, இன்றும் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய சரிதையை எழுதுகிற அநேக ஜூவிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகார் என்கிறவள் ஆபிரகாம் முதலாக பாதான் அராமிலிருந்து கானான் தேசத்தை நோக்கி வந்தபோது, அங்கே பஞ்சம் வந்தபோது பிழைப்பதற்காக எகிப்துக்கு சென்றான் அல்லவா? அந்த சூழலிலே எகிப்திலே பார்வோன் சாராய்க்கு ஒரு அடிமை பெண்ணாக ஆகாரை கொடுத்ததாகவும், அவள் ஒரு இளவரசி என்றும் அவர்கள் ஜூவிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் இன்னும் அதை நம்புகிறார்கள். இதில் என்ன நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால், ஆகார் எகிப்து பெண் ஒருவேளை ஒரு ராஜகுமாரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எகிப்திலிருந்து வந்ததுனால அவர் அநேக தெய்வங்களை வணங்கின ஒரு ஸ்திரீ, பல தெய்வங்களை வணங்கின ஒரு ஸ்திரீ இன்று தன்னுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் அடிமை பெண்ணாக வந்தால், குறிப்பாக சாராய்க்கு மெய்யான ஒரு தெய்வத்தை வணங்குகிற என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமுக்கு கீழே இருக்கிற ஒரு சூழலிலே எந்தவித உரிமையும் இல்லாம அவள் இருந்தால், அவருடைய கலாச்சாரத்தின்படி சாராய் தன்னை உய்த்து பார்த்தபோது தான் சபிக்கப்பட்டவள் என்று அவளே நினைத்து கொண்டாள். அதுல அதான் ஒரு மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னன்னா, சாராய் ஆபிரகாமை நோக்கி ஆதியாகமம் 16:2 நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று முடிவு செய்தாள். அந்த காலகட்டத்திலே இருந்த வரலாற்றின் படியாக ஒரு பெண் பிள்ளை பெறா முடியாவிட்டால் அவளை அவமரியாதை செய்தார்கள், அந்த ஸ்திரீயை ஒதுக்கினார்கள். சில சமயங்களிலே அந்த ஸ்திரீ ஒழுங்கற்றவள் என்றும் கூறினார்கள். சில சமயத்திலே அவர் தேவனுடைய சாபத்துக்கு உட்பட்டவள் என்றும் ஒதுக்கி வைத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சாராய் தனக்குத்தானே வைத்துக் கொண்ட ஒரு அடையாளம் என்னவென்றால், கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறாள், ஆகையினாலே நீர் இந்த ஸ்திரீயை எடுத்துக்கொள்ள வேண்டும், மறுமனையாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவள் தன்னுடைய கலாச்சாரத்தின் வழியாக ஆபிரகாமுக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறாள். எப்படி ஏவாள் ஆதாம் இடத்துல சொன்னதை கேட்டு ஆதாம் உடனே அந்த கனியை புசித்தார், அதே போல ஆபிரகாமும் மனைவி சொன்னோன்னு ஒண்ணுமே கேட்கல, உடனே ஓகே இது நமக்கு இதுதான் சரியா படுது, அதனால நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுமனையாட்டியாக ஏற்றுக்கொண்டார். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தனக்கு ஒரு அடையாளமும் இல்லாத ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையில எதுவும் இல்லாம, அதாவது ஒரு ரிச் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு மிகவும் ஒரு அட்வான்ஸ் சிவிலைசேஷன், அப்போது எகிப்து வந்து ஒரு மிகவும் அட்வான்ஸ் சிவிலைசேஷனா இருந்த ஒரு இடத்துல இருந்து ஆபிரகாமின் மனைவிக்கு அடிமையாக வந்த ஆகார் தன்னுடைய அடையாளம் தனக்கு பெறப்போகிற குழந்தை என்பதை புரிந்து கொண்ட ஒரே நிமிடத்திலே அவருடைய மனது தன்னை உயர்த்த ஆரம்பித்தது. உயர்த்த ஆரம்பித்த உடனே என்ன பண்றா, அவள் கர்ப்பமான உடனே தன்னுடைய எஜமானியை ரொம்ப இலக்காரமாக பார்க்கிறாள். இதுல என்னன்னா, ஏற்கனவே
சாராய் தன்னை இலக்காரமாக பார்த்து விட்டால், கர்த்தர் தான் என் கர்ப்பத்தை அடைத்தார் என்று சொல்லி அவளே பார்த்து இருந்த சூழ்நிலையிலே ஆகார் அதை ஊர்ஜிதப்படுத்தினோன்னு சாராய் எல்லாம் பொறுத்து கொள்ள முடியல. இப்ப ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை அங்கே உருவானது. உருவான உடனே என்னாச்சு, சாராய்க்கு பொறுக்க முடியல. நீர்தான் இதற்கு காரணம் என்று தன் கணவனோட சண்டை போடுகிறார். கணவன் சொல்றார், இல்ல அது அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ சொன்னா நான் கேட்டேன், உனக்கு வேணாட்டி எனக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவரு டப்புன்னு கையை கழுவிட்டாரு அபிராம. அதுக்கு அந்த பெண்ணுக்காக அவர் எழுந்து நிற்கவும் கூட இல்லை. உடனே சாராய் அவள் ஆகார் காண்பித்த அகங்காரத்திற்கு பதிலாக நச்சுத்தன்மையான தன்னுடைய குணாதிசயத்தை அந்த ஸ்திரீக்கு காண்பித்து கோபாக்கனி மத்தியில அவள் இருக்கவே முடியாத அளவுக்கு ஒடுக்குகிறாள். இதுல என்ன ஒரு காரியம் அப்படின்னா, எவ்வளவுதான் நாம ஓகே அவ அகங்காரத்தினால இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு நம்ம எழுதிட முடியாது. ஒரு பெண்ணை அவளுடைய தேசத்திலிருந்து அடிமை பெண்ணாக கொண்டு வந்த, அதுவும் கலாச்சாரம் சொல்லிக்கிட்டீங்க, அவள் கல்லையும் மண்ணையும் வணங்குகிற தெய்வம் வணங்குகிற ஒரு ஸ்திரீயை நீங்க கூட்டு வந்து நீங்க மெய்யான தெய்வத்தை வணங்குகிறவர்கள் என்றும் அவளுடைய பல வருடங்கள் கூட இருந்து, கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்கள் அவள் அடிமை பெண்ணாக தன்னோடு கூட இருக்கிறாள். 8 இருந்து 11 வருடங்கள். அப்படி இருக்கிற ஒரு ஸ்திரீயை மன்னிக்காம ஒடுக்குகிறாள். இப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்ணணும்? தன் அடையாளம் நினைத்த தன்னுடைய குழந்தையை மூலமா தனக்கு ஒரு உரிமை கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு இடத்துல இருந்து அவள் எழுந்து ஓட ஆரம்பிக்கிறாள். அவள் அங்கலாய்க்கிறாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அங்கலாய்த்து என்ன பண்றா? தப்பிச்சு தன்னுடைய தேசத்தை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 70 மைல் நடந்து போயிட்டா. நடந்து போய் என்ன பண்ற அப்படின்னு தெரியாம ஒரு நீருற்றண்டையில உளுந்து பலனற்று இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு பிரசன்னமாகி அவளிடத்திலே பேசுகிறார். அவரிடத்திலே 8வது வசனம் 16 அதிகாரம் 8வது வசனத்திலே, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்படி கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கியிரு என்றார். சொன்னோன்னு செஞ்சிருவாளா? அப்ப அவளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாகி இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனிதனாய் இருப்பான். அவனுடைய கையில் எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். தேவன் ஆபிராமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பிரதிபலிப்பாக அவளுக்கும் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து, இஸ்மவேலின் மூலமாக அவள் அநேக பேருக்கு சந்ததி ஒரு பெருத்த சந்ததிக்கு அவள் ஒரு தாயாவாள் என்று சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தின் வாயிலாக அவளுக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்குது. 11 வருடம் தன் எஜமானியோட கூட இருந்தால், எஜமானியும் தனக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்லி 11 வருடம் காத்திருந்தாங்க, பிள்ளை பிறக்கல. அதற்கு பின்பாக அவள் மூலமாக பிள்ளை பெற வேண்டும் என்று மர்மனட்டியாக அவள் அழைக்கப்பட்ட போது, இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலே தேவன் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தை தனக்கு கொடுக்கிற பொழுது தன்னுடைய ஒரு சூழலை கர்த்தர் கண்டார் என்பதை நினைத்து அவள் மிகவும் பூரிச்சு போய் ஒரு
அநேக தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு எகிப்திலிருந்து வந்த அந்த ஒரு ஸ்திரீ தன் எஜமானின் தெய்வமாகிய எல் எலாஹிம் என்கிறவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாள். அந்த பெயர் தான் எல் ரோயி என்கிற பெயர். என்னை காண்கிற தெய்வம் என்று ஒரு பெயர் வைக்கிறாள். எப்பேற்பட்ட தன்னுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட ஒரு சல்லிக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையின் மத்தியிலே தேவன் அவளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் நீ இஸ்மவேலின் மூலமாக அநேகருக்கு ஒரு தாயாக போகிறாய் என்று அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து அவளை திருப்பி தன்னுடைய எஜமானியின் வீட்டிற்கு அனுப்புகிறார். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இன்னொரு 16 வருஷத்துக்கு பின்பாக இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறமாக திரும்பவும் அதே சாராய் தனக்கு பிள்ளை பிறந்த உடனே ஆகாரை அவளுக்கு பிறந்த குழந்தையோடு வெளியேற்றி விடுகிறாள். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் ஆபிரகாமோட ஆகார் இருந்தாள். எகிப்திலிருந்து அழைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அநேக தெய்வங்களை விட்டு எல் எலாஹிம் என்ற ஆபிரகாமின் தெய்வத்தை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக கண்ட ஒரு ஸ்திரீ, தன் அங்கலாய்ப்பை கண்ட தெய்வத்தை புரிந்து கொண்ட ஒரு ஸ்திரீ அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு திரும்ப போய் ஆபிரகாமோட இருந்து 16 வருடங்கள் சாராய்க்கு கீழாக கட்டுப்பட்டு இருக்கிற அந்த ஸ்திரீ ஈசாக்கு பிறந்த உடனே அந்த பிள்ளை 3 வயது ஆன உடனே அவருடைய பிள்ளையோட வெளியே அனுப்புகிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலுக்கு மத்தியிலையும் கர்த்தர் அவளை திரும்பவும் சந்தித்து, நான் உன்னோடு கூட இருப்பேன், இஸ்மவேலை ஆசீர்வதிப்பேன், அவனை கைவிட மாட்டேன் என்று தேவன் சொல்கிறார். அந்த காரியத்தை குறித்து எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. ஏன் ஆண்டவரே அவளை அப்படியே வந்தா நீரூற்றண்டையில நீர் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்பே, ஏமா நீ அப்படியே அவங்க அது ஒரு ஊருக்கு போய் பொழைச்சுக்கோ, இஸ்மேலை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி போயிருக்கலாம். திருப்பி எதுக்கு போய் ஆபிரகாமோட ஒரு 14 வருஷம் இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சு 16 வருஷம் 16 வயசான இஸ்மவேலை கூட்டிட்டு திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, அந்த 16 வருடங்கள் அவள் போய் ஆபிரகாமுக்கும் சாராய்க்கு நடந்த அதிசயங்களை கண்கூட பார்ப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவ வழிநடத்துதலை அவள் கண்ணோடு பார்க்கிறாள். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததுக்கு ஏற்ப சாராயும் ஒரு பிள்ளையை பெறுகிறதை காண்கிறாள். அவர் வாக்குத்தத்தத்தின் தெய்வம் என்பதை காண்கிறாள். அவர் வாக்கு மாறாத தெய்வம் என்பதையும் காண்கிறார். அவள் தன்னுடைய அனுபவத்திலே அவர் அங்கலாய்ப்பை கண்டு தன்னிடத்திலே வந்து தனக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தெய்வம் என்பதையும் காண்கிறாள். தன் வாழ்க்கைக்கு சல்லி கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே சோர்விட்டு இருக்கும் பொழுது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினோ அதே போல இஸ்மவேலுக்கு நிறைவேற்றுவேன் என்பதையும் அவளுக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஒப்புரவாகுதலின் மூலமாக தாம் வாக்கு மாறாத தெய்வம் என்பதை இன்னொரு 10 ஆண்டுகள் ஆபிரகாமோடு இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தையும் தேவன் கொடுக்கிறார். ஒவ்வொரு பலவீனத்தின் மத்தியிலும் தேவனுடைய பிள்ளைகள் சில சமயத்துல சிக்கலான முடிவை எடுத்துடுறோம். சாராய் போலதான் நமக்கு தோன்றினத, நாம கலாச்சாரத்துல நாம காண்கிறத, நமக்கு கூட இருக்கிறவங்க சொல்றத கேட்டு அநேக சமயத்துல நாம நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்கிறோம் சொல்லி சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் எப்பேற்பட்ட சிக்கலுக்கு மத்தியிலையும் தேவன் வழிநடத்த வல்லவர் என்பதை ஆகார் தன்னுடைய வாழ்க்கையிலே காண்கிறாள். ஒரு கரடுமுரடான ஒரு இக்கட்டான பாதையில சென்றாலும் தன்னுடைய சொந்த பலவீனத்தினால தவறான முடிவுகளை எடுத்திருந்தாலும்
அந்த முடிவுகள் நிமித்தம் வாழ்க்கை ஒரு முட்டுச்சந்தாயிராது. அது ஒரு பயிற்சியின் களம் என்பதை அவள் புரிந்து கொள்ளும்படிக்கு அவளோடு கூட இருந்து தாம் காண்கிற தெய்வம் என்று அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய விசுவாசத்தை ஊர்ஜிதப்படுத்தத்தக்கதாக கண்ணார தன் எஜமானுக்கும் எஜமானிக்கும் தேவன் செய்த அதிசயங்களை காண வைக்கிறார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்றோம். சமுதாய சூழலுக்கு மத்தியிலும், குடும்ப சூழலுக்கு மத்தியிலும், சுகவீனத்துக்கு மத்தியிலும், சிக்கல்களுக்கு மத்தியிலும், நமக்கு நெருங்கினவர்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய வறட்சியின் மத்தியிலும் நம்மளுடைய அடையாளத்தை தொலைத்து ஆகாரை போல அங்கலாய்த்தும் சாராயை போல தேவன் என்னை ஒதுக்கிவிட்டார், எனக்கு விடிவு இல்லை, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க போகுது, எனக்கு விடிவே கிடையாது அப்படின்னு சொல்லி நாமே நமக்கு முட்டுக்கற்றைய போட்டுக்கொண்டு தேவன் எல்லா பாதையும் அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நாமே சில சமயங்கள்ல நமக்காக சொல்லிக் கொள்கிறோம். நாம ஆகாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா, அவள் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சூழலில் இருந்தால் அவளுடைய அடையாளத்தை இழந்து அடிமையாகிறாள். அடிமையாகி இருந்து பல வருடங்கள் இருந்தும் தேவ வசனத்தை வாக்கு தத்தத்தை கை கொள்கிற ஆபிரகாம் சாராயினாலையும் ஒதுக்கப்படுகிற ஒரு சூழல்ல இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு சிக்கலுக்கு மத்தியிலையும் தேவன் அவளை விட்டுவிடவில்லை. அதே போல தேவன் நம்மையும் விட்டுவிட மாட்டார். ஏன் ஆண்டவரே இதுக்கெல்லாம் விடுவிச்சு ஒரேடியா எங்களை இந்த பாதையில இருந்து வேற எங்கேயாவது அனுப்பிச்சிருக்கலாம்ல, ஏன் திருப்பி போய் அந்த சூழ்நிலைக்கு போய் நாங்க அதை ஏற்றுக்கொண்டு போய் ஏன் இந்த வாழ்க்கையின் இந்த போர்க்களத்துல மிகவும் ஒரு பயிற்சிகளும் நீர் சொல்றீங்க, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு சூழல் இருக்குது, இவ்வளவு சிக்கல் இருக்குது, இதுக்கு மத்தியில ஏன் நான் திருப்பி போய் வாழணும் அப்படின்னு நான் சொல்லும்போது தேவன் ஆகாரின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கொண்டிருக்கிற பாடம் என்னவென்றால், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற காலம் வெகு சீக்கிரத்தில் வரவிருக்கிறது. அவர் வாக்கு மாறா தெய்வம் என்பதை நாம் நம்முடைய கண்ணால காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ போய் உன் சூழலுக்கு ஏற்ப எனக்கு ஒரு ஊழியக்காரியாகவும் இரு என்று தேவன் நம்மை அழைக்கிறார். நம்முடைய அங்கலாய்ப்பை காண்கிற தெய்வமாய் இருக்கிறார். எவ்வளவோ பேருக்கு தேவனுக்கு பெயர் வச்சிருக்கலாம். வேதத்தில் தேவனுடைய நாமத்தை அநேக இடங்களில் நாம பார்க்கிறோம். ஆனால் ஒரு எகிப்தின் அடிமை பெண் தனக்கு வைத்த பெயரை மிகவும் தேவன் பகிரங்கமாக ஒரு பெருமையாக தன்னுடைய சிறுதையில எழுதி வைத்திருக்கிறார். அவர் காண்கிற தெய்வம், அதை நாமும் காண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகையினாலே அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய அங்கலாய்ப்பிலே தேவனிடத்திலே திரும்புவோம். அவர் நம்மை வழிநடத்த வல்லவர். அவர் வழிநடத்துவார். அவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தத்தின் தெய்வம் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.